நகரங்களில் நிராகரிப்பாளர்களின் நடமாட்டம் உம்மை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அது சிறிதளவு இன்பம்தான், பின்னர் அவர்களின் இருப்பிடம் நரகமாகும். அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும். ஆயினும் தம் இறைவனை அஞ்சுவோருக்கு சுவனங்கள் இருக்கின்றன, அவற்றில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் உபசரிப்பாகும். நல்லோர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பதே மிக சிறந்ததாகும். நகரங்களில் நிராகரிப்பாளர்களின் நடமாட்டம் அவர்கள் செல்வந்தர்களாகவும் சமூகத்தில் மதிப்புமிக்கவர்களாகவும் அதிகாரமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக உள்ளது. சிரமத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து வரும், விரட்டப்படுதலையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டு வரும் நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களில் அது ஏதேனும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். அதே சமயம் அசத்தியவாதிகள் செழிப்பாகவும் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இது அலட்சியமாக இருக்கும் பொதுமக்களின் உள்ளங்களிலும் ஏதேனும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் சத்தியத்தையும் சத்தியவாதிகளையும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் காண்கிறார்கள், அசத்தியத்தையும் அசத்தியவாதிகளையும் வெற்றி பெற்ற நிலையில் காண்கிறார்கள். இது வழிகேடர்களின் உள்ளங்களிலும் ஏதேனும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். இது அவர்களுடைய கர்வத்தையும் வழிகேட்டையும் குழப்பம் செய்வதில் அவர்களுடைய பிடிவாதத்தையும் மேலும் அதிகரிக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவை அனைத்துமே அற்ப இன்பங்கள் தாம், அவை முடிவடைந்துவிடும். அவர்களின் நிரந்தரமான இருப்பிடம் நரகமாகும், அது மோசமான இருப்பிடமாகும். அழியக்கூடிய இந்த அற்ப இன்பங்களுக்கு மாற்றாக அல்லாஹ்விடத்தில் சுவனங்களும் நிரந்தரமான கண்ணியமும் இருக்கின்றன. எடைத்தட்டில் இந்த பங்கை ஒரு பக்கமும் அந்த பங்கை ஒரு பக்கமும் வைத்தால் அல்லாஹ்விடத்தில் உள்ளவையே நல்லோர்களுக்கு சிறந்தவை என்பதில் யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். நிராகரிப்பாளர்களின் எடைத்தட்டை விட இரையச்சமுடையோரின் எடைத்தட்டே சிறப்பானதாக இருக்கும் என்பதிலும் யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். ஆகவே அறிவுடையோர் தங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுப்பதில் எந்த தடுமாற்றத்திற்கும் உள்ளாக மாட்டார்கள். இங்கு அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை, அதாவது தன்னிடம் உள்ளதை மட்டுமே வாக்களிக்கிறான். இதுதான் இந்த மார்க்கத்தின் அசலான அம்சம். எல்லா விதமான நோக்கங்களையும் ஆசைகளையும் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான். பின்னர் நீங்கள் நிச்சயமாக இந்த உலகில் வெற்றி பெறுவீர்கள், அதிகாரம் பெறுவீர்கள். ஆனால் அவை உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியில் உள்ளவையோ நீங்கள் இவ்வுலகில் செய்த வியாபாரத்திற்கு கிடைக்கும் லாபமோ அல்ல. இந்த அடிப்படையில் தான் முதல் தலைமுறை முஸ்லிம்கள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி தங்களை அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஆக்கி கொண்ட போது அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பூமியின் கருவூலங்களையும் மனித சமூகத்தை வழி நடத்தக்கூடிய பொறுப்பையும் வழங்கினான். இப்ப நான் வாசிச்ச இந்த திருக்குர்ஆன் விளக்குவரை திருக்குர்ஆனின் நிழலில் 4ஆம் பாகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. இந்த திருக்குர்ஆனின் நிழலில் தப்சீர் 6 பாகங்களையும் நாங்கள் சீர்மை சார்பாக 50% சலுகை விலையில் வழங்குகிறோம். சங்கைமிக்க இந்த ரமதான் மாதத்தில், அதாவது திருக்குர்ஆனின் மாதத்தில் திருக்குர்ஆனுடனான நமது உறவையும் அதன் மூலமாக நமது வாழ்வையும் மாற்றி அமைப்பதற்கு இது சீரியதொரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடாதீர்கள். மேலே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் செய்யலாம், அல்லது கீழே கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த இணைப்பை பயன்படுத்தியும் நீங்கள் உங்கள் ஆர்டர்களை பிளேஸ் செய்யலாம்.